அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமான சூரியனும் நீதி தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதியாக மேசராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைய போகின்றன, இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன, தடுக்க முடியாது என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க சூரியன். ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் சனி சம கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே இந்த இரண்டு கிரக நிலைகள் இணைவது மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் சனியின் பார்வையில் மேசராசியின் அதிபதியான செவ்வாயை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் மிக வலுவாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியும் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கிரக அமைப்பு, கிரக இணைவு சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் லாபஸ்தானத்தில் இந்த இரண்டு கிரக நிலைகளும் இணைவதால் நிறைந்த பலனும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. இவர்களுடன் இணைந்து மிக வலுவாக வித்யாக்காரருமாக இருக்கக்கூடிய புதனும் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவேதான் இந்த தருணம் என்பது இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சூரியனும் சனியும் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதி என்பது அடுத்த 30 நாட்களுக்கு மிக வலுவாக நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திற்கு மாறுவது மட்டுமல்லாது சனியுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி சற்று ஆதிக்கம் அதீதமாக செலுத்தினாலும் கூட சூரியன் லாபஸ்தானத்தில் அவருடன் இணைந்திருப்பதால் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதிவிரைவாக அனைத்து விதமான பணிகளையும் துல்லியமாகவும் தெளிவாகவும் செய்து முடித்து லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சூரியன் சப்தம பார்வையால் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி குடும்ப ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூரியன். அது மட்டுமல்லாது மேசராசிக்காரர்களுக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சனி. ஜீவனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிறைந்த நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி பொதுவாகவே 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் சூரியன் வந்து சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்க போகிறது. மார்ச் 13ஆம் தேதி வரை இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படி இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணத்தில் சனியுடன் சூரியன் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதியாக பல்வேறு விஷயங்கள்ல மிக சிறந்த மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. அது மட்டுமல்லாது சனியினுடைய சிறப்பு பார்வை என்பது இந்த தருணத்தில் ஜென்ம ராசிக்கு மேசராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது 5ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறாருங்க. சனி பகவானுடைய சுப பார்வை சிறப்பு பார்வை மிக வலுவாக ஜென்ம ராசிக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் அஷ்டமஸ்தானத்திற்கும் கிடைக்கக்கூடிய இந்த தருணத்துல ஜென்ம ராசியில் சனியினுடைய பார்வை அபரிவிதமாக பதிவதால் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை மேசராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப பலன்கள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அனுகூலமாக இருக்கிறது. தசாபுத்திகள் மிக வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்புடனும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சனி. சனி லாபத்தில் இருப்பது தொழில்துறை ரீதியாகவும் மிகுந்த வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் தொழில்துறை வர்த்தக துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருப்பவர் சனி பகவான் தான். அப்படிப்பட்டவர் லாபத்தில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று
சஞ்சரிக்கிறார். எனவே இந்த தருணத்துல தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. ஒத்துழைப்பு என்பது நிதி நிறுவனங்கள், பங்குதாரர், வாடிக்கையாளர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கிற முன்னேற்றமானது நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் தைரியஸ்தான பார்வையாக ஜென்ம ராசியை பார்ப்பதுதான் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சப்தம பார்வையால் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடம் வலுப்பெறுவதால் குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் விலகும். சுப நிகழ்வுகள் இனிமையாக நிச்சயிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல குடும்ப முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சனி மற்றும் சூரியன் உறுதிப்படுத்துகின்றனர். அது மட்டுமல்லாது சனி பகவான் தனது ஜீவன பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகுகிறது. இது மட்டுமல்லாது ஜீவனஸ்தானத்தில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாருங்க. அவர் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சுக்கிரன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரமங்கல யோகமானது நிறைந்து கிடைக்கிறது. எனவே சனியும் அஷ்டம பாதிப்புகளை விளக்குவதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கின்றன. தடைகள், தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்படுகின்றன. புதிய சினிமா துறை சார்ந்த பணிகள்ல மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்க போகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பாராத பல அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுவதால் இந்த தருணம் என்பது சனி மற்றும் சூரியன் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதி என்பது மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்துல உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். சனி மற்றும் சூரியன் இணைந்து மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல அடிக்கடி அனுகூலமற்ற இல்லாத விஷயங்கள்ல கூட தற்போது சாதகமாக மாறி இருக்குங்க. குடும்ப பிரச்சனை உள்ளிட்ட பல விஷயங்கள் தற்போது உங்களுக்கு சாதகமாக மாறுகிறது. உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக உள்ளது என்பதை சனி மற்றும் சூரியன் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தலைவிதியாக அடுத்த மார்ச் 13ஆம் தேதி வரை நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை மேசராசிக்காரர்களுக்கு.